ஹாய் டு ஆல் மக்களே. சாட்டர்டே சரி எங்கே போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குளத்தூர் சும்மா போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு குளத்தூர் கிளம்புனேன். பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் வேறு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் போகும். எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டு இந்த சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஏன்னா இந்த தடவை சாட்டர்டே அந்தளவுக்கு பெரிய லெவலுக்கு ஃபிஷ்ஷஸ் இல்லை. எல்லாம் நாளைக்கு தான் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, நான் வந்து ஒரு ஃபீமேல் பீட்டாஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வழக்கம் போல் அந்த குளத்தூர் ஸ்கூல்கிட்ட வண்டி விட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க அவங்களோட ரோட் சைட் ஷாப் இருக்கும். இங்கே எப்போவுமே நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் இல்லை நாளைக்கு தான் ஸ்டாக்ஸ் நிறையா வரும், இப்போ இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஃபீமேல்ஸ் இல்லை, இருந்துச்சு ரொம்ப சின்னதாகவும். எனக்கு ஏற்றாப்புல நான் தேடி வந்ததுக்கு ஏற்றாப்புல எந்த ஃபீமேல்ஸும் இல்லை. அதனால் நான் அது வாங்கலை. ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. இவங்க ஒரு சைடு 80, 150, 250 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஃபிஷ்ஷஸ் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ஷாப்பில் மட்டும் இல்லை, நிறைய ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. கேட்டால் எல்லாமே நாளைக்கு வருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதாவது சண்டே வருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி, வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டாக க்ரீன் அக்வா போகலாம். ஏன்னா எப்போவுமே இங்கே ஒவ்வொரு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஃப்ளவரன்ஸ் நிறைய ஸ்டாக் வச்சுருக்குறாங்க. ஏகப்பட்ட ஃப்ளவரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுவும் கேட்கல. அது மாதிரி கப்பீஸ் வந்து ஃபுல் ரெட் கப்பி பேரண்ட் சைஸ் வந்து வச்சுருந்தாங்க 400. உங்களுக்கு கப்பீஸ் வந்து க்ரீன் அக்வாவில் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கப்பீஸ் கிடைக்கும், பேரண்ட் சைஸ் கிடைக்கும் மற்ற ஷாப்ஸாக கம்பேர் பண்ணும் போது. அது மாதிரி பிளான்டட் அக்வாரியம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட இங்கே நீங்கள் இது பண்ணிக்கலாம். பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ரீஸ்டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. கப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் சைஸ் வச்சுருந்தாங்க. நீங்கள் கேரளாவில் இங்கே ஆர்டர் பண்ணி ஷிப்பிங் போட்டு மோஸ்ட்லி ஜூவி சைஸ் தான் வரும். நீங்கள் அதுக்கு பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேரண்ட் சைஸ் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேர் வாங்கிட்டிங்கன்னா நல்லா ப்ரீட் பண்ணலாம். வழக்கம் போல் பிளாட்டீஸு ஸ்வாட்டெயில் அதெல்லாம் சின்ன சின்ன இது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் ராம்ஸி இங்கே வச்சுருந்தாங்க இந்த தடவை. லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி இல்லை, பட் இப்போ வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸு. கோல்டனும் சரி ஜெர்மனும் சரி 200 ருபீஸ் பண்ணாங்க. கொஞ்சம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதோட சைஸ் அப்படி. அப்புறம் இந்த ப்ளூ கப்பி ஒன்று இருந்துச்சு, இது 250. இதுவும் பேரண்ட் சைஸ் தான். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேரண்ட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் கப்பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு 2 பேர் இங்கே எடுத்துக்கலாம், நீங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ கோல்டன் பலூன் ரேம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. 200 சொன்னாங்க. எனக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. பட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, அதனால் நான் அதை திருப்பி எடுக்கலை. ஹில் ஸ்ட்ரீம் லோச் வச்சுருந்தாங்க நிறையா. இது நான் ப்ரீவியஸாக வளர்த்துருக்கேன். அது வந்து செட் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ஏன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவ்வாங்க ஹில் ஸ்ட்ரீம் லோச் வந்து. இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ப்ரைஸும் அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ஷாப்பு. மற்ற ஷாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் குவாலிட்டியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அடுத்தது இந்தியன் ஓஷன் வழக்கம் போல் சரி இவங்களுக்கு ஏதாவது வச்சுருக்காங்களான்னு பார்க்க போனேன். எப்பவும் போல் இந்த வீடியோ டெட்ராஸ், டைகர் பார்ப் இதெல்லாம் ஹியூஜ் ஸ்டாக்கில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ளவரான் டைப் வந்து போன்சாய் ஃப்ளவரான் டைப் வச்சுருந்தாங்க. அப்புறம் மாலியில் ஸ்பாட்டட் ஒரு 1-2 பேர் இங்கே பார்த்தேன் நான். பட் அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக இல்லைங்கிறதுனால நான் அது இது பண்ணல. ஸோ இந்தியன் ஓஷனில் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு போடுறாப்புல தான் இருந்தது. நான் அதனால் அதை பெருசாக ப்ரைஸ் எதுவும் கேட்கல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரட் ஃபிஷ்ஷஸ் எப்போயுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. எல்லா கலர்ஸுமே ஹியூஜ் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. பேரட்டு, அது ஆஸ்கரு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும் இங்கே. ஸ்வாட்டெயில் நிறையா வச்சுருந்தாங்க. பட் வந்து அது வந்து அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை, அதனால் அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. இதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனை தாண்டி போனீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளான்டட் அக்வாரியத்துக்கு தேவையான பிளான்ஸு அதோட ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க. இங்கேயும் பலூன் ராம்ஸி பார்த்தேன். ப்ரீவியஸாக பார்த்ததோட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. இப்போ 350 ருபீஸ் சொன்னாங்க. இது ஓரளவுக்கு அந்த மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறாப்புல இருந்தது.
சாஃபியா டெட்ரா நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் இது ரிலேட்டடான ஷாப்ஸ் 2, 3 உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கொளத்தூரில் நான் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பல்லாவரம் ப்ராட்வே போகலாம், ஓரளவுக்கு பார்கெயின் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இது கொஞ்சம் ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரிங்கிற இந்த ஷாப் வந்து நான் முன்னாடி போயிருக்கிறேன். சரி இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த தடவை பேரட் ஃபிஷ், அதுக்கப்புறம் அரவானஸ் நிறையா வச்சுருந்தாங்க. நான் கரெக்டாக கடை க்ளோஸ் பண்ணுற டைமுக்கு உள்ளுக்கு போனதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் தான் லைட் இருந்துச்சு. உள்ளுக்கு வந்து லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அரவானாலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட் அரவானா 43,000 எல்லாத்தையுமே ப்ரைஸ் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ நான் போன டைம் கரெக்டாக வந்து உள்ளுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக மான்ஸ்டர் ஃபிஷஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பட் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அவங்க கடையை க்ளோஸ் பண்ணுற டைமு. இந்த சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை, அந்தளவுக்கு பேக்கெட் ஃபிஷஸ் அந்தளவுக்கும் அவங்க நிறைய கடையில் டிஸ்பிளே பண்ணல. எல்லாமே சண்டே தான் டிஸ்பிளே பண்ணுறதா இருந்தாங்க. சப்போஸ் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே நைட்டு இல்லைனா சண்டே மார்னிங் வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் போங்க, ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் வந்து ரீஸ்டாக் ஆகுங்கிற மாதிரி தான் நிறைய ஷாப்பில் சொன்னாங்க. செம்ம டிராஃபிக்குங்க, அதான் ஒரு பெரிய இது. இங்கேருந்து குளத்தூர் மடிப்பாக்கத்துலேருந்து குளத்தூர் போகிறதுக்குள்ளே செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே டிராஃபிக் எனக்கு அந்தளவுக்கு ஆகாது, ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே போய் ரீச் ஆயிடுவேன். அந்த தடவை செம்ம டிராஃபிக் எல்லா இடத்துலையுமே. பேரட் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா 275 ருபீஸுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும். அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருக்குங்க. இது ஆக்சுவலாக ரெயின்போ அக்வாரியம் சொல்லுவாங்க. ஜஸ்ட் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2, 3 பேர்ட்ஸ் ரிலேட்டடான ஷாப்ஸ் இருக்குது. நான் ப்ரைஸ் எதுவும் கேட்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராட்வே போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் பேர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன வேணாலும் எடுக்கலாம். அடுத்தது இந்த எம்ஆர்எம் அக்வாட்டிக்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவரான்ஸ்க்கு தான். நான் ஏதாவது ப்ரைஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே ஆக்சுவலாக போனேன். பட் ப்ரைஸு இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பெரிய சைஸில் தான் இது பண்ணுவாங்க, ப்ரைஸ் வந்து செல் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்கிறாங்க. ப்ரைஸ் அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். 1500 ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்கலாம். நான் போன டைம் கூட பார்கெயின் பண்ணி வாங்கினாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே எல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ளவரான்ஸ் தான், எதுவுமே இந்தியன் ப்ரீட் கிடையாது. எல்லாமே அவங்க தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதேமாரி க்ரூம் பண்ணி கொடுக்குறதில்ல, அவங்க வாங்குறதே சைஸ் பெரிய சைஸாகவே வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ஆக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ளவரான் வாங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். அது மாதிரி இவங்க வந்து நிறைய காம்படிஷனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏகப்பட்ட கப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குளத்தூர்லேயே எனக்கு தெரிஞ்ச ஃப்ளவரான் ஷாப் இது கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்பு. ஷார்ட் பாடி டாய் சில்க் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஷாப் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அந்த ஷாப் நேமை கூகுளில் போட்டிங்கனாலே ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ அதனால் நான் செப்பரேட்டாக கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் 2, 3 கடையில் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்பரிட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே பேக்கெட்டோட ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் எந்த பேக்கெட் ஃபிஷ்ஷாக இருந்தாலும். ஸோ சைஸுக்கு தகுந்தாப்புல அதோட குவான்டிட்டி அங்கே அதில் இது பண்ணி வச்சுருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து டேடி அக்வாரியம் போனேன். எப்போவுமே இங்கே வந்தால் டேடி அக்வாரியம்குள்ள போய் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாக் வச்சுருந்தாங்க. ஆனால் ரெகுலரான கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பார்பு வந்து கொஞ்சம்
செம பேரண்ட் சைஸில் இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைஸ் தெரிஞ்சு நான் பலூன் பார்புன்னு நினச்சிட்டேன். பட் பலூன் பார்பு இல்லை. இப்போ இந்த தடவை பார்பரிடிஸ் எல்லாமே பேரண்ட் சைஸ் வச்சுருக்குறாங்க. பஃபர் ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஆனால் இது பஃப் ஆகுமான்னு தெரில. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் பஃபர் ஃபிஷ் வளர்த்துருக்கேன். அதுவும் செட் ஆகலை எனக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த பஃபர் ஃபிஷ் பக்கம் போகிறதில்ல. இங்கேயுமே கப்பீஸ் ஒரு சில வெரைட்டிஸ் கப்பீஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஷ்ரிம்ப் நிறைய வச்சுருந்தாங்க. 40 rupees பேரு. அப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல 80 rupees. அதுக்கு தகுந்தாப்புல கலருக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டேடி அக்வாரியத்தில் பார்த்தீங்கன்னா கப்பி பீசஸ் அப்புறம் பிளான்டட் அக்வாரியம் ஃபிஷஸ் போக உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் நிறையா கிடைக்கும். டிஸ்கஸ் கிடைக்கும். அப்புறம் ஆஸ்கர் அப்புறம் பேரட் ஃபிஷஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். இவங்களும் டேரெக்டாக வந்து தாய்லாண்ட்லேருந்து நிறைய ஃபிஷஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஷ்ரிம்ப்ஸ் எப்போவுமே அவைலபிளில் இருக்கும். பட் எல்லாமே சின்ன சின்ன ஷ்ரிம்ப்ஸாக தான் வச்சுருப்பாங்க. பெரிய ஷ்ரிம்ப்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. பட் நான் பார்க்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஸ்கரு அப்புறம் ரெட் பேரட்டு இதெல்லாம் எப்போவுமே அவைலபிள்லே இருக்கும் இவங்கக்கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை நான் ஃபீமேல் பீட்டா தேடிட்டு இருக்கிறப்பல சரி பீட்டா கடைக்கு ஒன்று போகலாம். இந்த கடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி உள்ளே ஏதாவது இருக்குமுன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக நான் போகும்போது ஓனர் இல்லை. ஃபிஷ்ஷஸும் பெருசாக ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லை. ஃபீமேல்ஸ் சுத்தமாக இல்லை. அது எல்லாமே எம்டியாக தான் இருந்துச்சு. நாளைக்கு தான் ரீஸ்டாக் பண்ணுறப்ப சொன்னாங்க. பட் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயிண்ட் ஃபிஷ்ஷஸ் பீட்டாலே ஜெயிண்ட் வெரைட்டிஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அவங்களோட ரேக்கிங் செட்டப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரமிட் ஷேப்பில் இருக்குது. ஆனால் இது வந்து நம்மளுக்கு விசிபிளாக இல்லை இந்த கடையில். அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து விசிபிளாக இல்லை நம்மளுக்கு. ஜேஎல் அக்வாரியம் தான் அந்த கடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கெட் ஃபிஷ்ஷஸ் தான். சாட்டர்டே என்னன்னு தெரில இந்த தடவை வந்து அந்தளவுக்குலாம் பாக்கெட் ஃபிஷ்ஷஸ் வெளியே டிஸ்பிளேயும் பண்ணல. நிறைய கடைகள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே சாட்டர்டே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த தடவை வந்து ரொம்ப டல்லாக தான் தெரிஞ்சுது. பட் சண்டே வந்து கண்டிப்பாக நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து சண்டே மார்னிங்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் சப்போஸ் போகிறதா இருந்தால் சண்டே போங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுமாதிரி இந்த பேக்கெட் ஃபிஷ்ஷஸுமே நிறையா வந்து டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees. மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வந்து 100 rupeesல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் இந்த இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த கடையில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாட்டேல் வந்து பிக் சைஸ் வந்து 150 rupees அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ 100 rupees தான் இங்கேயும். எல்லா கடையிலையுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupeesலேருந்து தான் பேக்கெட் வந்து வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கு கம்மியாக எனக்கு பெருசாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200, 150 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு பாட்டி வந்து எப்போவுமே ஒரு பீட்டா ஷாப் வச்சுருப்பாங்க. சரி அதில் ஏதாவது ஃபீமேல்ஸ் இருக்கான்னு பார்க்க போனேன். ஃபீமேல்ஸ் வச்சுருந்தாங்க. பட் சின்ன சைஸாக இருந்துச்சு. 60 rupeesங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வழக்கம் போல் அந்த பட்டர்ஃப்ளை கோய் அந்த ஷாப்புக்குள்ளே போல் ஜஸ்ட் வெளியிலேருந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை கோய் கேரளாவில் கம்மியான ரேட்டுக்கு கிடச்சிது. அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி பசங்க ஷாப்புன்னு சொல்லி கொஞ்சம் யூடியூப்பில் ஃபேமஸான அந்த கடை. வெளியில் வந்து ரோட் சைட்லேயும் போட்டிருப்பாங்க. அவங்க ஷாப்பும் இருக்குது. அவங்ககிட்டையுமே பெரிய லெவலில் ஸ்டாக் இல்லை எதுவுமே. எல்லாமே நாளைக்கு தான் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அதாவது சண்டே. ஃபீமேல்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க குளத்தூரில். டிமாண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்வாஸ்டார் இருக்குது. சரி வழக்கம் போல் சும்மா போய் என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலான்னு போனால் எப்போவுமே இருக்கிற மாதிரி அதே ஃபிஷ்ஷஸ் தான் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன இந்த தடவை சரி ஃபிஷ் ரேட்டு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பலூன் ராம்ஸி வச்சுருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டால் 500 அப்படின்ட்டாங்க பேரு. இதே சைஸு நம்ம அங்கே மற்ற கடையிலலாம் 200, 250 தான். இங்கே வந்து 500. இதுக்கு சின்னது வந்து 400, 300 சொன்னாங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அக்வாஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அக்வாஸ்டாரில் வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்குறத இது பண்ணிக்கோங்க. அது போல் ஆக்சசரிஸ் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கிக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் வந்து மற்ற கடையோட இங்கே டபுள் த ரேட் தான் இருக்கும். அவங்களோட பெரிய டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அரவணா போட்டு வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஜைஜான்டிக்கான அரவணா தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா நியான் டெட்ராலாம் எப்போவுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. பட் நான் இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். அக்வாஸ்டாரில் ப்ரைஸ் வந்து தாறுமாறாக தான் இருக்கும்.
ஆக்சசரிஸ்னால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற கடையில் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சாட்டர்டேங்கிறதுனால அக்வாஸ்டார் ஓப்பனில் இருந்துச்சு. சண்டே கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது அவங்களோட டிஸ்பிளே ஃபிஷ்ஷு. இது எப்போவுமே வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ இந்த அக்வாஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இது வந்து எப்போவுமே நிறைய பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 பேக்கெட் தான் தொங்க விட்ருக்குறாங்க. மற்றபடி ஃபிஷ்ஷஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கே தான் நான் வந்து பெரிய சைஸ் வந்து பலூன் பிளாட்டி வாங்கியிருந்தேன். ஃபிஷ்ஷஸ் போட்டிருந்தாங்க, ரொம்ப இல்லை. நான் 7:30 கிட்ட தான் போயிருந்தேன், அப்போவுமே இல்லை, அவ்வளோதான். எல்லாமே சண்டே தான் என்ன அப்படின்ட்டாங்க. மேபி கண்டினியூஸாக லீவுங்கிறதுனால ஸ்டாக்ஸ் எதுவுமே இது பண்ணல போல். மேபி நாளைக்கு வந்து அதான் சண்டே வந்து கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் எப்பவுமே இந்த கடையில் எப்பவுமே ரெகுலராக எடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா 5 பீசஸ் போட்டு 100 rupees போட்டிருந்தாங்க. எல்லாமே 100 rupees பேக்கெட்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இவங்ககிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஒன்று டக்பீடும் அப்புறம் ஃபாக்ஸ் டெயிலும் வாங்கியிருந்தேன். ஃபாக்ஸ் டெயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய கடையில் வச்சுருக்காங்க, பட் எல்லாமே கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு அந்த சைடு போனீங்கன்னா ஒரு பெட் கடை ஒன்று, லைட்டு நியான் லைட்லாம் போட்டு அப்படி இருந்துச்சு. போய் பார்த்தேன், ஜாவா ஃபின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கல. சரி, எப்போவும் ரெகுலராக ஒரு பெட் கடைக்கு போவேன், பேர்ட்ஸ் கடைக்கு போவேன். ஸோ அதில் வந்து அந்த கின்னி பிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கின்னி பிக்ஸ் வச்சுருப்பாங்க. சரி அது இருக்கான்னு பார்த்தா இந்த கின்னி பிக்ஸ் சேல் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. இந்த கடை பேருக்கும் கேட்க மறந்துட்டேன் இந்த தடவை என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் குளத்தூர் வந்து மோஸ்ட்லி இது பண்ண அவாய்ட் பண்ணிடுங்க. ப்ராட்வே போங்க, ப்ராட்வேயில் ஏகப்பட்டது கிடைக்கும், நல்லா பார்கெயின் பண்ணலாம். சண்டே மார்னிங் போனீங்கன்னா ஒரு 7 o'clock போனீங்கன்னா போதும், அங்கேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப் போனேன். இந்த ஷாப் வந்து முன்னாடி போயிருக்கிறேன், பட் அந்த ஷாப் நேம் எனக்கு தெரியல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடோ டெட்ரா செம பெரிய சைஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மேல் மட்டும் தான் இருக்குது, ஃபீமேல் இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் வாங்கலை. பேரை வந்து 80 rupeesங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் செம்ம அடல்ட்டாக இருந்துச்சு, செம்ம பெருசாக இருந்துச்சு. இப்போ குளத்தூர்லேயே இந்த ஷாப்பில் மட்டும்தான் அந்த விடோ டெட்ரா அவ்வளோ பெருசாக பார்த்தேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த ஷாப்புமே போகல, அவ்வளோதான். வந்துட்டேன், 2-3 பிளான் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.